அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். மணி 7:30 ஆயிடுச்சு. So first of all, a special thanks to Rotary Club of Karaikudi Pearl Sangam for inviting me here. என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. So special thanks to Rotarian நாச்சியப்பன் சரவணன், அவங்களுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்டாங்க. அப்புறம் நம்ம கிளப்ல இருந்து பிரசிடென்ட் எல்லாமே பேசினாங்க. ஸோ சச் அ பியூட்டிஃபுல் கிளப். ஸோ இங்கே நான் வந்தப்போ நான் அப்சர்வ் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட். ரோட்டரி அப்படின்னாலே நிறைய இடத்துல வந்து டைம்க்கு ஆரம்பிக்கிறது இல்லை. 6:30 போடுவாங்க, 7 ஆரம்பிப்பாங்க. ஸோ இவங்க பிரசிடென்ட் இன்வைட் பண்ணும்போதே மேம் கரெக்டாக 6:30க்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த கிளப் வந்து இந்த டைம் கீப் அப் பண்ணுறாங்க. ஸோ சொல்லும் போதே நாங்கள் ஆரம்பிப்போம்னா அதே மாதிரி இந்த டயத்துக்கு முடிச்சிருவோம் அப்படின்றது. ஸோ அப்படி இருந்தாலே மெம்பர்ஷிப் நம்ம கிட்ட நம்மளை விட்டு போக மாட்டாங்க, ரெட்டன்ஷன் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஷால்ஸ் எதுவும் வாங்கிக்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம், வாங்கிக்கவே மாட்டோம், புக்ஸ் மட்டும்தான். யார் எங்களுக்கு கொடுத்தாலும் புக்ஸ் வாங்கி அதை ஸ்கூல் லைப்ரரிக்கு கொடுப்போம் அப்படின்னாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஏன்னா ரீடிங் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். அந்த இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். நிறைய இடத்துல அதை வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்போது அதை அவங்க பண்ணுறது இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த கிளப் அதை வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ராமாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். அந்த என்டையர் டீம் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கு. நாட் ஒன்லி பிரசிடென்ட் ஒரு லாஸ்ட் இயர் பிரசிடென்ட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த டீம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கு. ஸோ நான் வந்து ஆத்தங்குடி. ஸோ என்னை பற்றி அவங்க இன்ட்ரடக்ஷன் நீங்கள் கேட்டுப்பீங்க. எத்தனை பேருக்கு பின்னாடி கிளியராக இருந்ததுன்னு தெரியல. என்னோட நேட்டிவ் வந்து ஆத்தங்குடி. ஸோ காரைக்குடி எனக்கு நல்ல பழக்கமான ஊர். ஸோ இங்கே இருக்க நிறைய ரொட்டேரியன்ஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்க. ரொட்டேரியன் அமலன் அசோக், ரொட்டேரியன் மணிகண்டன் அண்ட் ராம்நாத் வந்து இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஸோ பேரண்டிங் பற்றி நல்ல ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலாகவே நம்ம ஸ்கூல்ஸ் வச்சுருக்கவங்க, காலேஜ் வச்சுருக்கவங்க அந்த பேரண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுவோம். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. கம்மிங் டு மை ஹோம் கிளப், ஐ எம் ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் கரூர் ஏஞ்சல்ஸ். இட்ஸ் ஆல் விமன் கிளப். நாங்கள் வந்து ஒரு 40 to 45 மெம்பர்ஸ் டுகெதர் இருக்கோம். ஸோ இந்த இதில் நான் பிரசிடென்ட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரோட்டரி இன்டர்நேஷ்னல் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்களோ, ஒரு தீம் ஒரு மெசேஜ் அப்படின்ட்டு. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா யுனைட் ஃபார் குட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது 2013-14 கிரியேட்டிங் லீடர்ஸ் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு எங்கள் கிளப்புக்கு கொடுத்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் 2008 நம்ம கிளப் சார்ட்டர் பண்ணோம். சார்ட்டர் பண்ணும்போதுலேருந்து ரைலா ரோட்டரி லீடர்ஷிப் ப்ரோக்ராம் நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா வெளியிலேருந்து ரிசோர்ஸ் பர்சன் கூப்பிட்டுட்டே இருந்தோம். ஸோ அப்போ வந்து வி ஸ்பெண்ட் அ லாட் அஸ் அ விமன் கிளப். அது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. என்னன்னாலும் வி ஆர் ஆல் டிபெண்ட் ஆன் விமன். என்னதான் வந்து செல்ஃபாக நம்ம வந்து எக்யூப்டாக இருந்தால் கூட வி ஆர் ஆல் டிபெண்ட் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் வி ஆர் ஆல் எஜுகேட்டட். எல்லா மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் அவங்களோட ஹவுஸ் ஒர்க்கை தாண்டி தான் ரோட்டரி சர்வீஸ் வராங்க. சரி, வை டோன்ட் வி கிரியேட் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேட்டிங் லீடர்ஸை வச்சு வித்தின் த கிளப் வி கிரியேட்டட் லீடர்ஸ். வித்தின் யூத் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணோம். அண்ட் வித்தின் த கம்யூனிட்டி லீடர்ஸ் கிரியேட் பண்ணோம். இந்த 3 டாப்பிக்கை தான் என்னோட இயர் ஃபுல்லாக நான் பண்ணினேன். ஸோ அந்த கிரியேட்டிங் லீடர்ஸ் பண்ணும்போது தான் நாங்கள் வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் எங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஒர்க் ஷாப் நான் பண்ணேன். 1 இயர் கம்ப்ளீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10 ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாக எங்கள் மெம்பர்ஸ் ட்ரெயின் ஆகிட்டு இப்போ வந்து அவங்க எல்லா இடத்துலையும் போய் எனி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நீங்கள் ரைலாக்கு நம்ம சைடு காரைக்குடி சைடு கூப்பிட்டா கூட தேர் ஆல் ரெடி. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெயினர்ஸ் ரெடியாக இருக்காங்க, ஆல் சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் ஏதாவது ஒரு ரோட்டரி ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு எதாவது பண்ணணும், பேரண்ட்டுக்கு எதாவது பண்ணணும், வி ஆர் ஆல் ரெடி டு சப்போர்ட் யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் திஸ் ஹியர். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா யுனைட் ஃபார் குட் பற்றி நம்ம ராம்நாதன்லாம் பேசினாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் டேர்ம் தான், பார்க்கும்போது ரொம்ப சின்ன வார்த்தைகள் தான். யுனைட் ஃபார் குட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கணுன்ற அர்த்தம். பட் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஒன். கனெக்டிங் பீப்புள் தான் அது. ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாருமே ரொட்டேரியன்ஸ் வேறு வேறு இடத்துல இருக்கோம். இட்ஸ் அ நான் ரிலீஜியஸ் அண்ட் நான் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஸோ வேறு காஸ்டாக இருக்கும், வேறு கம்யூனிட்டி, வேறு ரிலீஜியன், வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் என்னோட டிஸ்ட்ரிக்ட் 3000